Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. இதனால் அந்த நிறுவனங்கள்லாம் அந்த சப்ளை நிறுத்திட்டாங்க. இதனால் உங்களுக்கு வியாபாரம் எதுவும் பாதிக்குதா? சிலிண்டருடைய காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வியாபாரம் பாதிப்படுது சார். சிலிண்டர்னால கொஞ்சம் வியாபாரம் பாதிப்படுது. இன்னும் நாங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. சிக்கல் இருக்குது, கண்டிப்பாக சிக்கல் இல்லாமல் இருக்கும். சிக்கல் எல்லாம் நான் கேஸ் தானே மெயின். அது இருந்தால் தான் உணவே தயாரிக்க முடியும். சிலிண்டர் எப்போ கிடைக்கும்னு தெரியல, 1 மந்த்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம், இதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ கேஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஹோட்டலும் சரி, வீட்லேயும் சரி. இது ஹோட்டல் மட்டும் பாதிக்காது, வீட்லேயும் சேர்த்து தான் பாதிக்கும். கேஸ் இருந்தால் வியாபாரம் பண்ணுவோம், நல்லா வியாபாரம் பண்ணி போகலான்னு தான் இருக்கும். கேஸ் இந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணால் எப்படி வியாபாரம் பண்ணணும், அதான் பிரச்சனை. நம்ம இது அந்த பிரச்சனைக்காக நம்ம ஃபுட்டு விலை எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஏதோ ஒரு முறையில் நம்ம முயற்சி பண்ணி வாங்கணும். இல்லைன்னா பழைய காலத்துக்கு விறகு போகிற மாதிரி போயிட வேண்டியது. விநியோகம் தடை செஞ்சுட்டா உங்களோட அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன வரும்? நம்ம கடை முடிதான் வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. போர் நின்னாலே போர் தான் நம்மளுக்கு தோணுது. அந்த போர் நிறைய பேர் சாகுறாங்க, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைங்கள்லாம் சாகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. இதனால் அந்த நிறுவனங்கள்லாம் அந்த சப்ளை நிறுத்திட்டாங்க. இதனால் உங்களுக்கு வியாபாரம் எதுவும் பாதிக்குதா? உங்களோட கருத்து என்ன? வியாபாரமெல்லாம் எதுவும் பாதிக்கல. பட் ஆனால் சிலிண்டருடைய காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் போடும்போது 2030 போட்டாங்க. இப்போ 2 டேஸாக பார்த்தீங்கன்னா 2250, 450, 550 நிற்கிது. கேஸ் சிலிண்டர் மட்டும் காஸ்ட் மட்டும் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, இது வரைக்கும் ஏற்றல. இதனால வியாபாரம் பாதிப்படுது சார். சிலிண்டர்னால கொஞ்சம் வியாபாரம் பாதிப்படுது. நேற்று நைட்டு சிலிண்டருக்கு அழிஞ்சு 1 மணி தான் வீட்டுக்கு போனோம். அப்போ சிலிண்டர் வரல சார். நம்ம டெய்லி ஃபுட்டு ரெடி பண்ணணும் சார். நம்ம ஸ்டாக் மொத்தமாக 20-50 வாங்கி வைக்கிறது இல்லை. டெய்லி தான் ரன்னிங்க்கு நம்ம 10 வாங்குறது. இப்போ நாங்கள் 2 டேஸ் பிஃபோர் எங்களுக்கு இது தெரிஞ்சதுனால நாங்கள் 2 நாளைக்கு நாங்கள் ஸ்டாக் பண்ணோம். இன்னும் நாங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. சிக்கல் இருக்குது, கண்டிப்பாக சிக்கல் இல்லாமல் இருக்கும். சிக்கல் எல்லாம் நான் கேஸ் தானே மெயின். அது இருந்தால் தான் உணவே தயாரிக்க முடியும். டீயிலேருந்து ஒரு வடை, போண்டா, டிஃபனு, மீல்ஸு எல்லாமே கேஸ் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பாதிக்கு தான் சேர்த்து. எங்களுக்கு இப்போ வரைக்கும் சிலிண்டர் எங்களுக்கு ஸ்டாக் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இந்த நேற்று வரைக்கும் வந்துட்டுருக்கு, இனிமேல் எப்படி வரும் எங்களுக்கு தெரியல சார். இப்போ நமக்கு 2-3 நாளாக தான் இந்த தட்டுப்பாடு இருக்குது. சிலிண்டர் எப்போ கிடைக்கும்னு தெரியல, 1 மந்த்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரெகுலர் ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் நம்ம மந்த்லி பேக்கேஜ்லேயே கொடுக்குறோம். இப்போ அதெல்லாமல் எங்களுக்கு பாதிக்குது. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு உண்டான ஃபுட்ஸு அப்படி கொடுக்க முடியல. இப்போ அவங்க எங்ககிட்ட நீங்களே இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம், இதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தெரியல. இப்போதைக்கு கிடைக்கிறத வச்சு ஒரு 1 டைமாவது கொடுக்கலாம். சரி, அட்லீஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைன்னா கூட ஒரு லஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுத்து விடலாம். ஒரு சாதம், குழம்பு, ரசம் அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறத பேசியிருக்கோம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி திருப்பி அரேஞ்ச் பண்ணி கிடைக்குங்கிறதும் எங்களுக்கு தெரியல. ரொம்பவே பாதிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஹோட்டலும் சரி, வீட்லேயும் சரி. இது ஹோட்டல் மட்டும் பாதிக்காது, வீட்லேயும் சேர்த்து தான் பாதிக்கும். ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் பேங்க்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது 2 கேஸ் 3 கேஸ் அவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க, யூசேஜ் இருக்கும் டெய்லியும். ஆனால் ஒரு 10-15 கேஸ் அந்த கேஸ் பேங்க்குன்ற மாதிரி ஒரு கேஷ் பேங்க் மாதிரி கேஸ் பேங்க்குன்னு வச்சு பேக்கப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. பட் எங்களை மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 கேஸ் தான் நாங்கள் டெய்லியும் வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அதையே யூஸ் பண்ணுறது. 2 days ஒன்ஸு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுனாலே எங்களுக்கு அந்த டெய்லி ரெகுலர் யூசேஜாக இருக்கிறதுனால நிறைய பாதிக்கணும். அதே ப்ளஸ் போல் பார்த்திங்கன்னா இப்போ கேஸு திடீர்னு இந்த மாதிரி டிமாண்டாக இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த விறகு அடுப்பு மாதிரி தான் எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக அதுவும் டோட்டலாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது காஃபி ரெயின் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதுல பெஸ்ட்டான சிக்கன் சாண்ட்விச்சஸும் லைக் ஆல் ஓவர் சென்னையில் சாண்ட்விச்சஸ்னால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க லைக் ஸ்டஃபிங்ஸ் இருக்காது, ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் காஃபி ரென்ற ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். லைக் சாண்ட்விச்சஸ் அண்ட் பனீனி பிரெட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் குயிக்காக பண்ணணும்னா எங்களால் கேஸில் பண்ண முடியாது. அது இல்லாமல்
இப்போ இருக்கிற கேஸ் சுச்சுவேஷனுக்கு நாங்கள் அந்த எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறதால எவ்வளோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காஸ்ட் வைஸும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லைக் அதான் இப்போ இருக்கிற தட்டுப்பாட்டு நமக்கு எப்போ மாறும்னே தெரியாது. அது இல்லாமல் சிலிண்டர் ரேட் வேறு ஹை. இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ஆட்டோ கட் ஆஃப் மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இப்போது யூஸ் பண்ணாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சுவிச்சஸ். ஸோ ஈக்குவலண்ட்டாக அது மாதிரி தான் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு ஆமாம், அதனால வந்து இது உங்களுக்கு பெட்டராக ஆப்ஷனாக இருக்குன்னு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் குக்கிங் ஆகுது கேஸோட. ஏன்னா எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளால டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். கேஸில் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சாண்ட்விச்சஸ் நாங்கள் போடுறோன்னா அது டைம் பொறுத்து டெம்பரேச்சர் பொறுத்து தான் நாங்கள் குக் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் கொடுக்குற சாண்ட்விச்சஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் கேஸில் பண்ண முடியாது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதனால? இல்லை, எங்களால் பிரச்சனை இல்லை. லைக் எல்லாமே எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதனால உணவோட விலை எதுவும் ஏற்றுறதுக்கான உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? மூலம் விலையத்தினால கேஸ் இருந்தால் வியாபாரம் பண்ணுவோம், நல்லா வியாபாரம் பண்ணி போகலான்னு தான் இருக்கும். கேஸ் இந்த மாதிரி கட் பண்ண எப்படி வியாபாரம் பண்ணணும், அதான் பிரச்சனை. எங்களுக்கு அந்த ஐடியாலாம் இல்லைங்க சார். நம்ம வந்து இது அந்த பிரச்சனைக்காக நம்ம ஃபுட்டு விலை எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எங்கள் ஹோட்டலே எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நார்மல் ரேட்டில் தான் கொடுக்குறோம். மற்ற கடையில் எங்களுக்கு எல்லாமே வெஜ்ஜில் வந்து எல்லாமே ரேட்டு கம்மி தான். என்னென்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு சார் சொல்லியிருக்கிறாங்க சார். வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. விலைவாசியெல்லாம் ஏற்ற முடியாதுங்க. அதாவது இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஏதோ ஒரு முறையில் நம்ம வந்து முயற்சி பண்ணி வாங்கணும். இல்லைன்னா பழைய காலத்துக்கு விறகு போகிற மாதிரி போயிட வேண்டியது. பல உணவகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்தை வந்து பாதியாக குறைச்சிடலாம், ஆஃப் டே மட்டும் செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஆஃப் டே பண்ணுற என்னெல்லாம் கிடையாது. ஃபுல் டே வைக்கிற மாதிரி தான் பிளான். கேஸ் இருந்தால் ஃபுல் டே கூட வச்சுப்போம். விநியோகம் வந்து தடை செஞ்சுட்டா உங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நம்ம கடை முடிதான் வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து கம்மி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தெரியல. இப்போ ஆஃப் டே மட்டும் ஒர்க் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி எது பிளான்? இங்கே நாங்கள் என்னென்ன அதை டிசைட் பண்ணுறீங்க? இது அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா இப்போ என்ன சார் அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும்? அது இன்னும் டிசைட் பண்ணல சார். அது கன்சல்ட் பண்ணி தான் சொல்லணும் என்னன்ட்டு. ஏன்னா பல இடத்துல வந்து இப்போவே வந்து ஊழியர்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்தோட இது எங்களுக்கு இன்னும் வரல. பட் ஆனால் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அதை பற்றி என்ன டிசைட் பண்ணணும். ரன் பண்ணுறது எதுவுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணுற ஐடியா இல்லைங்க சார். ஃபர்தராக எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் பார்த்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்க எங்களோட சூப்பர்வைசர் தான். அவங்கக்கிட்ட ஐடியா என்னன்னு கேட்டு ஃபுட்டில் இருக்கிறவங்க. ஹோட்டலில் வந்து இப்போ ஆஃப் டேவாக குறைக்க போகிறதா சில இல்லை, அப்படியே பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா நம்மளை நம்பி ஹோட்டல் கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் இங்கே தங்கி எங்களுக்குன்னே ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம அவர்களுக்கெல்லாம் உணவுகள் கொடுத்தாகணும். அதனால் அதெல்லாம் அப்படிலாம் ஆஃப் டே பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா உணவு வந்து ஜாஸ்தியாக போகிறதுல கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். இந்த நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? தட்டுப்பாடு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கேஷுவல் தானே. அதாவது ஒரு பக்கத்தில் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு தட்டுப்பாடு வரச்சு தான் செய்யும். அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய கேஷுவல் தான். பட் ஆனால் இதுவும் சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக்லாம் இருக்குது, எலக்ட்ரிக் சிஸ்டம்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலைக்கு மீறி போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். என்னங்கிறத அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். எங்களுக்கு எப்போ சிலிண்டர் வந்து வரக்கூடியது வந்து தட்டுப்பாடு வந்து கேன்சல் ஆகுதோ கொடுக்காம இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நாங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த யோசிக்கணும். ஆமாங்க, அது வரைக்கும் அப்படியே ஓடும். இப்பவே அந்த ஆப்ஷனை சொல்லிட்டாங்க. வாட்டர் ஆப்ஷன் நீங்க வந்து இப்பவே பழகிக்க ஆரம்பிங்க, இது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கைமீறி போயிடுச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் நீங்க சொன்ன விறகு தான். பெரிய பழைய பழங்காலத்து முறையில் அது ஆரோக்கியம் தானே. கேஸை விட இதான் அது ஆரோக்கியம். அந்த மாதிரி பூந்தர வேண்டியதான், வேற வழி இல்லை. நாளைக்கு அந்த விறகு அது வாங்குறதுக்கு நாளைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் மரமெல்லாம் கிடைச்சிடும். அது எப்படி கிடைச்சிடும்? இது சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் நாளைக்கு தான், அப்புறம் அதுக்கு கிளீன் ஆயிடும். ஃபுட்டில் வந்து எந்த மாற்றமும் இல்லை சார். அடைக்க மாட்டோம், லீவ் விட மாட்டோம், ரன் ஆகும். இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் வந்து தோசை கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ என்னென்னா அந்த 10:30 11 o'clockலாம் சரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா சிலிண்டர் டிமாண்டு அப்படின்றதுனால அந்த ஒரு ஐடியா தான். என்னன்னாலும் வந்து கடை க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஃபுட்டு நிறுத்த மாட்டோம். கவர்மெண்ட் சைடு வேறு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சிலிண்டர் சீக்கிரமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு வரணும் சார். ரேட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது சார். நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து நார்மல் ரேட்டில் தான் எல்லாமே கொடுக்குறோம். எல்லா ஹோட்டலுக்காகவும் பேசுகிறோம், நார்மல் ரேட்டில் கொடுக்குறோம். திடீர்னு சிலிண்டர் விலை ஏற்றுறது, சிலிண்டர் இப்படி ஸ்டாப் பண்ணுறதுலாம் இருந்தால் பொதுமக்களுக்கும் இதனால் கஷ்டம். நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஹோட்டல் நம்பி இருக்கிறாங்க. அப்போ ஹோட்டல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இல்லை ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் கஷ்டம். சேலரி இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, ரேட்டு மட்டும் திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க சாப்பிடணும், அவங்களோட அன்றாட தேவைகள் நிறைவேறணும். கஷ்டம். அரசாங்கம் தான் முடிவு எடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வேற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ விடகரை அப்பெல்லாம் வந்து கட்டையில வந்து எரிப்பாங்க, வின் ஸ்டவ்லாம் அதெல்லாம் நீங்க பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து பாக்குறப்போ கண்டிப்பா கட்டுப்பாடு ஏற்படுன்ற மாதிரி தான் தெரியுது. கருத்து
அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதை மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு. ஏன்னா இதுலேயே பழகிட்டோம்னா நாங்கள் இனி அது அடுப்பு வச்சு எரிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இதுவே கஷ்டமாக, இதுவே எங்களுக்கு அனல் தாங்க முடியல. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது நம்மளுக்கு. அது ரொம்ப கஷ்டம். இன்னொரு கவர்மெண்ட் சைடு இன்னும் இந்த விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உணவு வகைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப அத்தியாவசியம் செய்யறது மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக பாதிப்பாங்கல்ல. வியாபாரம் கண்டிப்பாக இதாகும். ஏன்னா இந்த பொருள் அவங்க இது கிடைக்கும்னு சொல்லி தான் வருவாங்க. அது இங்கே இல்லை, நம்ம இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுறது? அதனால தான் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாமல் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம போர் நின்னாலே போதும் தான் நம்மளுக்கு தோணுது. அந்த போர் நிறையவே சாகுறோம். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு, என்ன பொறுத்தளவுக்கு. என் தனிப்பட்ட கருத்து அது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைங்கள்லாம் சாகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய மாதிரி விறகடுப்புலாம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் இருக்குது, நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து தனியறதுக்கு இன்னும் டைம் எடுக்குன்ற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது அந்த மாதிரி மெசேஜ் தான் எங்களுக்கும் வருது. 1 மந்த்துக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி. பட் இம்மீடியேட்டு அந்த மாதிரி கரண்ட் அடுப்பு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதை விசாரித்து என்ன போடலாம், எது பண்ணலாம், அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும், ட்ரையல் பார்த்து இதெல்லாம் போடணும். இன் மீன் டைம் அதுக்குள்ளே இதெல்லாம் பாசிபிளாங்கிறத நாங்களும் யோசிச்சுன்னு தான் இருக்கோம் 2-3 நாளாக. விறகடுப்புங்கிறத பொறுத்தவரை நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து ரெண்டலில் இருக்கும். இது போட அக்செப்ட் பண்ணுவாங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன புகை போக்கி எப்படி வைக்கணும், அப்போ அவங்க சைட்லேருந்து இப்போ ஒரு ஓனர் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, போடலாங்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அது தெரியல. இன்கேஸ் அது பண்ணுறாங்கன்னா அந்த ஃபியூல் எப்படி கிடைக்கும், அதுக்கும் என்ன நிச்சயம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிட்டியை பொறுத்தவரை எங்கேயுமே மரம் இல்லை, வெறும் எல்லா ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்போ மரத்துக்கு எங்கே போவாங்க? எல்லாருமே வந்து அந்த மாதிரி அதில் பண்ணலாம், ஃபயர் அவுட் பண்ணலான்னா நாளைக்கு அதுக்கும் தட்டுப்பாடு வராதுங்கிறது என்ன அஷூரன்ஸ்? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹோட்டல்ஸில் வந்து உணவுகளை வந்து பாதியாக குறைக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. பல ஹோட்டல்ஸில் வந்து பாதி ஆஃப் டைம் தான் செயல்படுத்த போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து? இல்லை, அது அப்படி அதை நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. இப்போ நாங்களே அதை தான் யோசித்தோம். இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருக்கோம், ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்கோம், நைட் விட்டுருக்கோம். சரி, அந்த மாதிரி நாளைக்கு ஆஃப்டர்நூன் நைட் அப்படி கொடுக்கலாம், மார்னிங் ஒரு வேலை விடலாம். ஃபியூல் ஃபுல்லாக கிடைக்கிற வரைக்கும் இதை ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லாமல் நம்ம தரப்புலேருந்து ஏதாவது கொடுக்கணுங்கிறது அந்த மோட்டிவில். அப்போ அதுதான் டெசிஷனாக எடுக்க முடியுது. வேறு எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் அது தெரியல. ஃபியூல் சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும்போது நம்ம 3 வேலையும் ரன் பண்ணுறோம். இல்லைங்கும்போது ஒரு வேலை விட்டுட்டு 2 வேலை கொடுக்கலாமா அப்படிங்கிறது யோசிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கி 2 டைம்ஸ் கொடுக்கணும், நைட் இல்லை, நாளைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன். இன் மீன் டைம் அது ஃபியூல் கிடைக்கும் போது நம்ம 3 டைமும் ரன் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது. ஹோட்டல் நடத்துறீங்க, உங்களுக்கு வாழ்வாதாரமே இதாக தான். இதுலேருந்து வர ஜென்ரேட் பண்ணுற மணிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சேலரி கொடுப்பீங்க. இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி மேடம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லை, அது வந்து லாக் டைம் பீரியட்லேயே நாங்கள் அப்படி தான் வந்து ரொம்ப பாதித்தோம். அன்றைக்கி எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல்லாக கொடுக்க முடியாதுமா, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் கொடுக்கலாம், நீங்கள் வேலைக்கு வரணுன்னா வரலாம், செய்யறதுல சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி தான் நாங்கள் வந்து அந்த லாக்டவுன் பீரியட்லேயே ஃபுல்லாக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் கூட லீவ் இல்லை. அந்த லாக்டவுன்லேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒர்க் பண்ணாங்க. அன்னைக்கு கிடைக்கிற ஒரு 100-150 அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போது வந்து அவங்கள கூப்பிட்டு அப்படி தான் பேசியிருக்கோம். இப்படி தான் இருக்கும்மா, இந்த சுச்சுவேஷன் எவ்வளோ நாள் தெரியல, ஆனால் உங்களையும் வந்து வீட்டில் உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை பேசி செஞ்சுருக்கோம். என்ன முடியுதோ அதுக்குள்ளே சேலரி தரோன்னு பேக்கேஜ் சொல்லி தான் சொல்லியிருக்கோம். எல்லோரும் ஒத்துருக்கா. கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மாற்று ஆப்ஷன் மாதிரி இப்போ விறகடுப்பு, அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ இதோட எமர்ஜென்சி வந்து இப்போ அதிகமாகுதுன்ற அந்த பயம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதில் வந்து அந்த கேள்வி வருது. ஆமாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இன்னும் பல ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் டேவாக குறைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களோட கருத்து என்ன? இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க டிசிஷன் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எதுவும் முடிவு எடுக்கிறது இல்லை. பட் போக பார்த்தா நெக்ஸ்ட்டு குவாரண்டைன் மாதிரி தான் எங்களுக்கு ஹோட்டல்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்துட மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஹோட்டல்ஸ் மூடிட்டா வந்து எதுவுமே எங்கேயாவது மக்கள் வந்து உணவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியன்ற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? தெரியல பிரதர், எங்களுக்கே ஆன்சர் இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. சடனாக திடீர்னு வந்தனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ராப்பராக. அது டிஸ்கஸ் பண்ணது போக ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி மெயில் வந்ததுபடி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடி டியூட்டி டைமும் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் டைமும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. கோவிட் டைம் மாதிரி தான் ஆகுன்றீங்களா? இப்படி சிச்சுவேஷன் அதிகமாச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணுறவங்க மெஜாரிட்டியாக இவங்களை சொல்ல வரேன். அவங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். மேக்ஸிமம் டெலிவரி ஆர்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்து அவசர ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு, சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து என்ன கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம்?
சீக்கிரமாக ரெக்கவரி ஆனால் போதும் ப்ரோ. எங்கள் சைடு இருக்கிற ஒரே ரெக்வஸ்ட் அப்படி தான். ஏன்னா நாங்கள் எத்தனையோ இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் ஸ்டாஃப் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு 30 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஷிஃப்ட் பை ஷிஃப்ட்டாக. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க இதுக்கப்புறம். சிலிண்டர் மேஜர் ப்ராப்ளம்னான்ற ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ சேலரி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வர ஸ்டாஃபுக்கு சேலரியும் இருக்காது, டியூட்டியும் இருக்காது, ரெஸ்டாரண்ட்டே இருக்காது அதுக்கேற்ற மாதிரி. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே எப்படின்னா, அப்போ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்த இந்தியா ஃபுல்லாகவே நிறைய ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் நிறைய கேஸ் வச்சு தான் இயங்குது. யாருமே இட்லி இந்த மாதிரி பாயில்டு ஐட்டம் அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த அடுப்பு வச்சு நார்மல். ஸோ இந்த கேஸ் இருக்கிறனால எல்லாத்தையுமே பாதிக்கும். எல்லா ஸ்டாஃபு, சேலரி, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம் எல்லாருமே பாதிக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அது என்ன ஏதுன்னு பார்த்து பேக்கப்புக்காக வேறு என்ன பிளான், ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன ஏதுன்றது அவங்க சொல்லணும். அதுக்கேற்றபடி தான் எங்கள் ஹையர் அஃபிஷியல் அவங்களோட கைடன்ஸ் படி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். சீக்கிரமாக ரெக்கவரி ஆனால் நல்லது ப்ரோ.